வணக்கங்க. நம்ம ஊர்ல வந்து எம்எஸ்எம்இங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு. கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், அப்புறம் நம்மளோட பாடி இந்த ஏரியாலலாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸு ரொம்ப பெருசா இருந்தது. இந்த பாடி ஏரியால வந்து முருகப்பா குரூப்பும், டிவிஎஸ் குரூப்பும் நிறைய ஃபேக்ட்ரிஸு, ஆட்டோமொபைல்லாம் இருக்காங்க. ஸ்ரீபெரும்புதூர் ஏரியா பக்கம் போனீங்கன்னா, நிறைய ஆட்டோ ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் மெட்ராஸை ஒரு காலத்தில் டெட்ராய்ட் ஆஃப் சவுத் இந்தியான்னு கூட சொல்லுவாங்க. இல்லை ஆட்டோ காம்பனன்ட்ஸுக்குனாலே நீங்கள் மெட்ராஸுக்கு வரணுங்கிற மாதிரி இருந்தது. ரீசெண்டாக நான் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் வந்து வெல்டிங் ராடு சப்ளை பண்ணுறவர். என்ன சொன்னார்னா, பிஸ்னஸே இல்லை சார் மெட்ராஸில், தமிழ்நாட்டிலே பிஸ்னஸ் இல்லைன்னு. அப்போ நான் அந்த எம்எஸ்எம்இ செக்டரை போய் பார்த்து பல பேர்கிட்ட பேசினதில் என்ன ப்ராப்ளம்னு கேட்டேன். திருப்பூரை பற்றி நான் பேசல, நிறைய வாட்டி பேசிட்டேன். எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரா மெட்டீரியல்ஸோட விலைவாசி பயங்கரமாக ஏறுது அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கார்ப்பரேட்டுகள் டைமில் பேமெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட் ரூல் போட்டிருந்தாலும் நீங்கள் 45 டேஸில் கொடுக்கணும்னு அவங்க தரமாட்டேங்கிறாங்க. நீங்கள் வந்து இது மாதிரி கவர்மெண்ட் ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணணுன்னா ஆர்டர் தரமாட்டோம், நீங்கள் வெளியிலேருந்து ஆர்டர் வாங்கிக்கோங்க. ஸோ நாங்கள் ரூல்ஸை சொல்கிற மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு கிரெடிட் சைக்கிளும் ஜாஸ்தியாக இருக்குது. இவங்க போய் பேங்க்கில் கடன் கேட்டால் சொத்து இருந்தால் தான் கடன் கொடுப்பேங்கிறான். எவன் சொத்தை வச்சு இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் கடன் கொடுக்க போகிறான்? எவனும் கொடுக்க மாட்டான். ஸோ பேங்க்கில் ரா மெட்டீரியல் விலை ஏறுது, கடன் பயங்கரமாக ஏறுது. லேபர் தமிழ்நாட்டில் ஷார்ட்டேஜ், வெளியூர்லேருந்து லேபரை கூப்பிட்டு வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டியில் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஜிஎஸ்டியில் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நான் வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு சப்ளை பண்ணுறேன், டாட்டாக்கே சப்ளை பண்ணுறேன்னு வைங்க. எனக்கு 60 நாளில் பேமெண்ட் கொடுக்க போகிறாங்க. நான் இன்றைக்கி சப்ளை பண்ணிட்டேன்னா, இன்றைக்கி 31ஆந்தேதி, இன்றைக்கி சப்ளை பண்ணால் நாளைக்கு இந்த மாதம் பில் ரைஸ் பண்ணேன்னா 15ஆந்தேதி ஜனவரிக்குள்ளே, அது மாத கடைசிக்குள்ளே நான் அந்த பேமெண்ட்டு 10 லட்ச ரூபா பில் போட்டிருக்கேன்னா ப்ளஸ் 18%ன்னு வச்சுக்கோங்க. என்னோடய கேட்டகிரியில் 1,80,000 நான் வந்து இன்றைக்கே இவங்களுக்கு கொடுத்துடணும் ஜிஎஸ்டிக்கு. இன்னிலேருந்து நான் 15 நாளில் கொடுத்துருவேன். எனக்கு 60 நாள் கழிச்சு தான் டாட்டாக்காரன் பேமெண்ட் கொடுப்போம். அதில் எனக்கு 11,80,000 வரும். பட் இந்த 45 நாளைக்கு 1,80,000 வட்டி யார் கொடுக்குது? ஸோ என் டேர்ன் ஓவரில் ஆவரேஜ் ஸ்லாப் இந்த 13-14% இருந்ததுன்னா, நான் ரூ. 1,00,00,000 பிஸ்னஸ் பண்ணுறேன்னா, எப்போதும் என்கிட்ட வந்து ஒரு 1,50,000 2,00,000 பர்மனெண்ட்டாக என்னோடய பணம் ஜிஎஸ்டின்னு நான் மாட்டியிருக்கும். அந்த ஜிஎஸ்டியை நான் வெளில எடுக்கணும்னா எனக்கு 40 டேஸ் 45 டேஸ் எனக்கு பேமெண்ட் வரதுக்கு டைம் ஆகும். கவர்மெண்ட்டோட வேலை டாட்டாலேருந்து கலெக்ட் பண்ணுறதா, இல்லை என் வேலை டாட்டாலேருந்து கலெக்ட் பண்ணுறதான்னு எனக்கு ஒரு சந்தேகம். அதை தவிர இன்வெர்டட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இன்புட்டில் வந்து ஜிஎஸ்டி ஜாஸ்தியாக இருக்கும், அவுட்புட்டில் ஜிஎஸ்டி கம்மியாக இருக்கும். என்னால் கிளைமே பண்ண முடியாத அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. எனக்கு வந்து இதை தவிர பவர் ப்ராப்ளம். பவர் வந்து நம்ம வந்து சென்ட்ரல் போடுற ப்ரெஷரில் தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஏற்றணும். ஏன்னா எங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா வாங்கி தான் அவங்க புவருக்கு ஃப்ரீயாக தராங்க. வரி பணத்துலேருந்து கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க இதுலேருந்து ஃப்ரீயாக தராங்க. ஓவராலாக எல்லா சைட்லேயும் நெருக்கிட்டு இப்போ வந்து நீங்கள் ஜிஎஸ்டி, ஃபார்மலைசேஷனு, பிஎஃப், லேபர்னு சொன்னதுனால எல்லாமே பெரிய இண்டஸ்ட்ரிக்கு தான் பிஸ்னஸ் போகுது. இந்த எம்எஸ்எம்இ சின்ன சிறு தொழில் செய்கிறவனை நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக ஃபார்மலைசேஷனுங்கிற பேரில் ஸ்குவீஸ் பண்ணி வெளில அமிச்சிட்டிங்க. நீங்கள் பேண்டமிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி குறைஞ்சிருக்கு, உங்களை சுற்றி எவ்வளோ கடை காணாமல் போயிடுச்சு, எவ்வளோ பெரிய பெரிய பிஸ்னஸ் காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, பெரிய கார்ப்பரேட்ஸ் என்றைக்குமே ஜாப் க்ரியேட் பண்ணாது. சின்ன சின்ன கம்பெனி தான் வேலை கொடுக்கும். பெரிய கம்பெனினா என்ன, கார்ப்பரேட்னா இந்த டிகிரி கொண்டா, அந்த சர்டிஃபிகேட் கொண்டா, உனக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா, அதை பண்ண தெரியுமா, இதை பண்ண தெரியுமான்னு ரூல்ஸ் பேசுவோம். வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம பசங்க இன்றைக்கி காலேஜ்லேருந்து வந்தாங்கன்னா கூட இங்கிலீஷ் பேசுகிறதே கஷ்டம். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கம்மி. ஒரு மாதிரி வேலைக்கு ஆளை சேர்த்துக்கிட்டு கம்மி சம்பளமாக இருந்தாலும் ஒரு மாதிரி ஸ்கில் ஆகி அவங்க வெளில போய் பெரிய இடத்துல வேலை செஞ்சவங்கெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் வெறும் டிப்ளமா தான் படிச்சிருந்தார். அப்புறம் தான் இன்ஜினியரிங் முடித்தார். இன்றைக்கி ஒரு பெரிய கம்பெனியில் ஈராக்லேயும் துபாய்லேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். அவர் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் டிப்ளமா முடித்த உடனே போய் ஒரு பஸ் ஃபேக்ட்ரியில் தான் வேலைக்கு செஞ்சார். அந்த பஸ் ஃபேக்ட்ரினா என்னென்னா, ஃபேக்ட்ரிலாம் கிடையாது. இந்த பஸ் பாடி பில்டிங் பண்ணுறதும் பழைய பஸ்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் வேலை அவருக்கு மதுரையில் செஞ்சார். அங்கே 3 வருஷம் வேலை செஞ்ச அப்புறம் டிவிஎஸில் போய்
அங்கே ஒரு ஆட்டோ காம்பனன்ட் கம்பெனியில் வேலை செஞ்சார். அது படிக்கும்போது தான் பார்ட் டைம் வேலை பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா அங்கேருந்து டிவிஎஸ் ஆள் தான் வேறு கம்பெனிக்கு கூப்பிட்டு போய் ஹைட்ராலிக்ஸில் வேலை சொல்லி கொடுத்தாரு. அந்த ஹைட்ராலிக்ஸ் வேலைனால தான் அவர் ஆயில் ரிக்கில் வேலை செய்ய ஆரம்பித்தார். எதுக்கு இந்த கதையை சொல்கிறேன்னா, ஒரு ஆள் வெறும் டிப்ளமா படித்தவன் எப்படி ஒரு பஸ் கம்பெனிக்கு போய் டிவிஎஸ்க்கு போய் ஹைட்ராலிக்ஸ் கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஒரு பெரிய கம்பெனியில் வேலையாக இருக்கிறாரு. அலாங் தி வே இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிட்டார். இன்றைக்கி நான் எதுக்கு சொல்கிறேன், ஒரு லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து பணக்காரராகவே மாறிட்டார். இதுதான் வாழ்க்கையின் சைக்கிள். நீங்கள் அந்த பஸ்காரனை காலி பண்ணிட்டீங்கன்னா நேராக இவரால் டிவிஎஸில் போய் சேர முடியாது. இன்றைக்கி இவர் அந்த பஸ் ரூட்டால் தான் டிவிஎஸ்குள்ளே போக முடியும். ஏன்னா பஸ்ஸு ரிப்பேர் பண்ணிட்டு வந்தான். டிவிஎஸ்காரன் அவனுக்கு ஏதாவது ஆட்டோ காம்பனன்ட் சப்ளை பண்ண வரைச்சா இந்த பையனை பார்த்தான், இந்த பையனை வேலைக்கு எடுத்தான். இது மாதிரி என்னால் பல கதை சொல்ல முடியும். இது மாதிரி இருக்கிற இடத்துல இந்த இக்கோசிஸ்டமே நீங்கள் உடைக்கிறீங்க, இதை கில் பண்ணி. இதனால் வேலை வாய்ப்பே போயிடுச்சு. கார்ப்பரேட்டும் இப்போ வேலை வாய்ப்பு எடுக்கவே மாட்டேங்கிறாங்க, வேலையை எடுக்கிறதே நிறுத்திட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, இதுக்கு என்ன ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா, வாகன் அப்படின்னு ஒரு டேட்டா இருக்குது, சிஎன்பிசி டிவி 18 இருக்குது. 2024 டோட்டல் வெஹிக்கிள்ஸ் 13,87,000 வண்டிகள் விற்கப்பட்டிருக்கு. இதில் போன வருஷம் 16,36,00,000 வண்டி போன வருஷம் விற்றுருக்கு. ஸோ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் 15% லெஸ்ஸாக விற்றுருக்கு. அடுத்தது டூ வீலர். போன வருஷம் 11,95,000 வண்டி விற்றுருக்கு. இந்த வருஷம் 9,50,000 வண்டி. போன வருஷம் பேசஞ்சர் வெஹிக்கிள் 27.7 லட்சம் வண்டி. இந்த வருஷம் 27,58,000 வண்டி. கமர்ஷியல் வெஹிக்கிள் போன வருஷம் 55,911 வெஹிக்கிள். இந்த வாட்டி 51,094 வெஹிக்கிள். த்ரீ வீலர் போன வருஷம் 75,476 வண்டி. இந்த வருஷம் 71,275 வண்டி. இது சிஎன்பிசின்னு அம்பானி சேனல் எடுத்திருக்கிறான். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் வால்யூம் 15.26% டவுன், டூ வீலர் 19.6% டவுன், கார் 0.5% டவுன், கமர்ஷியல் வெஹிக்கிள் 8.62% டவுன், த்ரீ வீலர் 6.8% டவுன். இதனால தான் உங்கள் ஆட்டோ ஸ்டாக்கை அடித்து நிமித்தி கீழே இறக்கியிருக்கலாம். இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் காரணத்தால் தான் டாடா மோட்டார்ஸ் அவ்வளோ தூரம் விழுந்திருக்கு. இதே மாதிரி பிரிட்டானியாவோட வைஸ் சேர்மன் வருண் தெரியும் இதே தான் சொல்கிறாரு. இது என்ன சொல்கிறாருன்னா, ஓவராலாக வேலை கிடைக்கலன்னா வீக் கன்சியூமர் சென்டிமெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, டிக்ளைனிங் எஃப்எம்சிஜி சேல்ஸ் இன் அர்பன் மார்க்கெட்ஸ், அர்பன் ஏரியாவில் வாங்கிறது குறைஞ்சிக்கிட்டே போகுது. இந்த குறைஞ்சிட்டு போகிறதுனால பெரிய ப்ராப்ளம் வருதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இட் இஸ் நாட் ஒன்லி பிரிட்டானியா, நெஸ்லே முன்னாடியே சொல்லிட்டார், நான் திரும்பி சொல்ல வேண்டான்னு பார்க்குறேன். இவர் சொல்லிட்டார், ஹிந்துஸ்தான் யூனிலீவர் சொல்லிட்டாரு. இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இது ஒரு கேஷேப் ரிக்கவரியோட ப்ராப்ளம். பணக்காரன் ஆனாலும் ஃபைனலி இந்த மிடில் கிளாஸ் பணக்காரன் தயாரிக்கிற பொருளை வாங்கலைன்னா இந்த எக்கானமி ரிவைவ் ஆகாது. இதை எம்எஸ்எம்இயும் மிடில் கிளாஸும் லோவர் மிடில் கிளாஸுக்கும் அர்ஜென்ட்டாக ஆக்ஷன் எடுக்கலைன்னா பெரிய ப்ராப்ளமில் போய் முடியும். நன்றி, வணக்கம்.